நாம இப்ப பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம். பருப்பு பொடி எல்லா வீட்லயுமே செய்வாங்க. ஒரு சில வீட்டுல ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும், ஒவ்வொரு கலர்ல இருக்கும். இது வந்து கிரீன் கலர்ல இருக்கு. நம்ம கருவேப்பிலைய அதிகமா சேர்த்திருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல கருப்பு உளுந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுலையுமே வந்து அதிகமா சேர்த்துக்க முடியறது இல்ல. இட்லிக்கு இப்ப எல்லாமே வந்து இட்லி கூட அதையே கருப்பு உளுந்து போட்டு இட்லி அரைக்கிறாங்க ஒரு சிலர் வீட்டுல தான். ஸோ இந்த மாதிரி பருப்பு தோலோடு சேர்ந்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அயன் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கு கருவேப்பிலையில கூட. ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நான் வந்து 1/4 கிலோ கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்தும் எடுத்துங்க. காரணம் என்னன்னா வறுக்க சொல்ல கலர் சேஞ்சஸ் நமக்கு தெரியும். கருப்பு உளுந்து மட்டும் போட்டோம்னா கலரே நமக்கு தெரியாது, வருத்தமா அப்படின்னே தெரியாது. அந்த வாசனை வந்தா கூட ஒரு சில சமயத்துல கருகிடும். ஸோ அதனால அந்த தெரியறதுக்காக நான் வெள்ளை உளுந்து கொஞ்சம் சேர்த்திருக்கேன். அதே போல 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு. நான் மலை பூண்டு எடுத்திருக்கேன். நம்ம நாட்டு பூண்டு கிடைச்சாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன். ஒரு மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து காரம் வந்து இந்த குண்டு மிளகா, நம்ம ஊர் மிளகா, இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டாலுமே காரம் வந்து அதிகமா இருக்கும். அதனால நான் ஒரு 4 மட்டும் தான் போட போறேன். கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு புடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை விட உங்களுக்கு எக்ஸஸா போடணும்னாலும், ஏன்னா கருவேப்பிலை சாப்பாட்டை நம்ம பசங்க எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. பசங்க மட்டும் இல்ல, பெரியவங்க கூட எடுத்து போட்டுறாங்க. ஸோ அது மாதிரி எடுத்து போடாம யூஸ் பண்றதுக்காக எவ்வளவு கருவேப்பிலை சேர்த்து கொடுக்க. இப்போ நம்ம உளுந்த நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, உளுந்து வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியறதுக்காக தான் நான் இந்த வெள்ளை உளுந்தும் சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா பேக் போர்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால கருப்பு உளுந்து எவ்வளோலாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதிலெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. இப்போ இட்லிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தோலோடு போட்டு இட்லி செய்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களும் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா உளுந்து வறுபட்டுருச்சு. இப்போ நாம எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம கடலை பருப்பு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, கடலை பருப்பு கொஞ்சமா தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா உளுந்து தான் மெயின் பார்ட்டே. உளுந்து வந்து அதுதான் பேக் போனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். அதனால தான் பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா உளுந்து வடை, உளுந்து களி அப்படின்லாம் செய்து கொடுப்பாங்க. ஸோ கடலை பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம மிளகு சீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகு சீரகமும் ஏன் 2ஆ கலந்து போட்டன்றது உங்களுக்கே தெரியும். மிளகு சீரகம் வெடிக்க சொல்லவே மிளகும் வெந்துருச்சு, வறுத்துருச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். கூட மிளகா வந்து காம்பு கிள்ளி போட்டிட்டீங்கன்னா அந்த விதெல்லாம் வந்து வெளியில வந்து கருகி போயிடும். ஸோ அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால மிளகா வந்து இந்த காம்போட தான் நீங்க வறுத்து எடுக்கணும் எப்பவுமே. அடுத்து நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா சசமி ஆயில், நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் வந்து மற்ற பருப்புக்கெல்லாம் நான் போடலை. ஏன்னா இது வந்து ஒரு 6 மாசத்துக்காக நம்ம வைக்கணும் அப்படின்றதுனால எண்ணெய் போடாம வறுத்து எடுத்தோம்னா தான் அது வந்து ஒரு மாதிரி கீழ் வாசம் வராம இருக்கும். இதுக்கு வந்து பூண்டெல்லாம் மற்றபடி வறுக்க முடியாது. பூண்டும் கருவேப்பிலையும் எண்ணெயில போட்டு தான் வறுக்க முடியும். அதனால நான் நல்லெண்ணெய் கொஞ்சமா விட்டு இந்த பூண்டை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். பச்சையா அப்படியேவும் பூண்டு போட முடியாது. பச்சை வாசனை நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால பூண்டு நல்லா வறுக்கட்டாச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லெண்ணெய் போட்டீங்கன்னா தான், ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட போறோம், நெய் ஊற்றி தான் சாப்பிட போறோம். அதனால நல்லெண்ணெயே நம்ம போடுறது தான் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து எவ்வளோ இருக்கோ, நிறைய இருக்குதுன்னா நிறையவும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இங்கே நான் சார்ஜரில் சொல்ல எடுக்கிற வீடியோ இது. அதனால கருவேப்பிலாம் இது அதிகமாக கிடைக்காது. இந்த கருவேப்பிலை 40 ரூபா. ஒரு சால்ட்டு வந்து வறுத்தெடுக்கலாம், போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம். உங்களுக்கு வந்து எல்ஜின்றதுல உங்களுக்கு எந்த பெருங்காயம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சரி, பொடி பெருங்காயம் இருந்தாலும் சரி, அதை போட்டுக்கோங்க. இப்போ வந்து பருப்பு வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரப் போடணும். அதனால நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அப்படியே வறுத்தெடுத்துக்கலாம். அந்த கருவேப்பிலை வந்து அந்த சுருமல்லி அந்த மாதிரி ஒரு முறுமுறுப்பு தன்மை ஒரு இல்லையா, அந்த ஸ்டேஜ் நாம இதை இறக்கி எடுத்துக்கலாம்.
கருவேப்பிலை ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. நல்லா ஆறணும். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு கொடுத்த பிறகு நல்லா கை வச்சோம்னா ஒண்ணுமே சுடே தெரியாத மாதிரி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். பாருங்க, நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கேன். உளுந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மணமா இருக்கு. சீரகம், மிளகு, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாம் வந்து பொடி பண்ணி நம்ம சாப்பிட்றப்ப பசங்க வந்து நிறைய பேர் இந்த கருவேப்பிலையே தூக்கி போட்டுருவாங்க. பெரியவங்களே கூட கருவேப்பிலையை சாப்பாடுல தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அயன் கண்டென்ட், இந்த கருவேப்பிலை சாப்பிட்டோம்னா முடிக்கு ரொம்ப வருவாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக அது வந்து ஒரு சில ஜீன் கூட உண்டு நம்ம ஒத்துக்கல. ஸோ கருவேப்பிலை வந்து முடி கருப்பாகுதோ இல்லையோ, ஆனால் ஹெல்த்துக்கு நல்லது. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லீஃபும் இது. இப்போ வந்து மிளகாவை இது கிள்ளி போட்டுடலாம், காம்பு கிள்ளிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ண போகிறோம். பொடி வந்து ரொம்ப நைஸாக போடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பான இதுல இருக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நல்லா கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க. நம்ம கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம், கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம், பூண்டு, இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ். இப்போ நம்ம சட்னி இதெல்லாம் இல்லாத சமயங்கள்ல தான் நம்ம வந்து பருப்பு பொடி தேடுவோம். ஒரு சிலருக்கு பருப்பு பொடி ரொம்ப பிடிக்கும். இந்த பொடியையே நீங்க சூடா சாதம் போட்டு நெய் போட்டுட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த சாதம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிட்ற மாதிரி நமக்குள்ள ஒரு இது நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, உங்க வீட்டுல செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி.